கன்னி ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் பார்க்கலாம். நல்ல புத்திசாலித்தனம் கொண்ட கன்னிராசி நேயர்கள் அப்படி தான் சொல்லணும். இவங்கள நல்ல அறிவு பெட்டகம் இவர்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்பயுமே பிரச்சனைகளில் சிக்காமல் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இவங்க இருந்துப்பாங்க. அப்படி இருக்கிறது தானே நல்லது இல்லைங்களா? ஸோ நம்ம கூட ஒரு ஆள் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் கன்னிராசி வந்து நல்ல ஒரு அறிவான ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே சூரியன் புதன், இந்த சூரியன் புதன் இருக்கிறது என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து மனசஞ்சலத்தை வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடுங்க. எந்திரிச்சிட்டு ஒரு தெய்வ வழிபாடோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள். எப்போவுமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், ஆனால் அது நல்ல விஷயமா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க. எழுந்த உடனேயுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதை செஞ்சால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக செய்யுங்க. ஆனால் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். அது உங்களை ஒரு படி முன்னேற்ற மாதிரி விஷயமா இருக்கணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ 2ல் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும், வார்த்தைகள் தடிக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கோபமான வார்த்தைகள் வரும், உங்களை மீறி அது வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ ராசியில் வந்து சூரியன், ராசியில் புதன், இது கொஞ்சம் மனக்குழப்பங்களா? 2ல் இருக்கிறது வேறு தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அங்கே உட்காந்துருக்குறாருங்களா? அதனால தான் எழுந்தோனையுமே உங்கள் மூடை நல்லா ஜாலியாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து முதல்ல ஹாப்பி ஆகிட்டிங்கன்னா இந்த 2 விஷயம், அந்த கவலை, இந்த ஆக்ரோஷமான வார்த்தைகள், இது உங்களை விட்டு போயிடும். ஓகே? ஸோ கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ராசிக்கு 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். ஒன்றும் பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஸோ ரொம்ப நல்ல ஒரு இடத்துல தான் அவர் இருக்கார். அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ராசியில் புதன் இருக்கார் இல்லையா? புரட்டாசி 16 வரைக்கும் தான் அங்கே இருப்பார். 17ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வருவார். கட்டாயம் 2ஆம் இடத்துக்கு புதன் வரும்போது இந்த செவ்வாய் இருக்கும்போது ஏற்படுற அந்த காரசாரமான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நிச்சயமாக வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் 2ஆம் இடத்துக்கு புதன் வரும்போது சிறப்பு தான். நட்பு வட்டம் எல்லாமே, உறவு, குடும்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். தனவரவு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே? சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 7ல் வந்து சனி இருக்கார். ஸோ கட்டாயம் வந்து இந்த கணவன் மனைவி சண்டை ஓடிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்லையா? 7ல் வந்து சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரும்னு தெரியுது இல்லையா? அப்போ நம்ம ஏன் அதை செய்யணும்? ஓகே? அதனால் சண்டை போடாதீங்க, விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. ஏன்னா சண்டை போடும்போது நமக்கு தான் மனசு கஷ்டமாகும். கட்டாயமாக கோவப்படும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு தாங்க ரொம்ப டயர்டாகும். ஸோ அது ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் அந்த வேலை பளு வந்து அதிகமாகும். அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம என்ன ஒர்க்கோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும். 7ல் சனி இருக்கும்போது கூட பழகிற தோழர்களாகட்டும், தோழிகளாகட்டும், வேலையில் வேலை செய்கிற இடங்களாகட்டும், ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் மீட் பண்ணுற எல்லாத்தோடையுமே ஒரு தேவையில்லாத எரிச்சல், டென்ஷனை வந்து நமக்கு ஏற்படுத்தும். ஓகேங்களா? அவங்க யார் மேலேயுமே தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை நம்மக்கிட்ட தான். அப்போ நம்ம தான் அதை சரி பண்ணிக்கணும். ஓகே? ஏன் இப்படி இருக்குது, என்ன எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்லாம் கவலைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த பதவியில் இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பொதுவாக 10ல் குரு இருக்கும்போது ஏதாவது வேலை மாற்றம், இடமாற்றம், வேலையிலேருந்து வெளியே வர்றது, நம்மளே வந்து தூக்கி போட்டுட்டு வெளியே வர்றது, ஓகேங்களா? இதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதே வந்து என்ன ஆகும்னா, நிறைய பேத்துக்கு திடீர்னு வேலை வாய்ப்புகள் இழக்கிற மாதிரி ஏற்படுத்தும். கட்டாயம் வந்து என்னோட திறமைக்கு இந்த வேலை இல்லைப்பா, நான் இப்படி எதிர்பார்க்குறேன், அப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. ஏன்னா 2 இடம் நம்மளுக்கு வீக்காக இருக்குது. ஒன்று 7ல் சனி இருக்கார், ஒன்று 10ல் குரு இருக்கார். அதனால் ஒரு வேலை கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்குது, அந்த வேலையில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அது வந்து உறுதியாக்கப்பட்டது அப்படின்னா மட்டும் நீங்கள் இருக்கிற வேலையை விடுங்க. தேவையில்லாமல் எமோஷ்னலாக முடிவெடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இது வந்து நிரந்தரமே கிடையாது, சில காலம்தான், எல்லாமே மாற தான் போகுது. ஓகேங்களா? அதுவும் நல்ல மாற்றமாகவே இருக்கும். ஸோ 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், கேது. 12ல் கேது இருக்கிறதே வந்து நீங்கள் இந்த ஆன்மீக செலவுகள் அந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? நிச்சயமாக ஏதாவது ஒரு விரயத்தை வந்து அந்த 12ல் இருக்கிற கேது கொடுப்பாரு. பட் 6ல் ராகு இருந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காரு இல்லையா? அதனால் அந்த கேது இருக்கிறது வந்து ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அது வந்து பேலன்ஸ் தான் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ 12ல் சுக்கிரன் இருக்கிறதும் நல்லது தான், சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். பெண்கள்கிட்ட தேவையில்லாமல் போய் அவங்கள வம்பிழுக்கிறது,
டீஸ் பண்ணுறது, சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த பெண்கள் மூலமாகவே உங்களுக்கு நிறைய விரயங்கள் வந்து ஏற்படும். சரிங்களா? அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், எந்தெந்த கிரகங்கள் நம்மளுக்கு நல்லா இருக்குது அதை நல்லா இறுக்க பிடிச்சு மேலே வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது புரட்டாசி மாதம். சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சதுன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறது, விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க, இல்லைன்னா அன்றைய நாள் வந்துட்டு அசைவம் தவிர்த்துட்டு தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதம் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ ஒரு அருமையான மாதமாகவே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையும். அடுத்த மாதம் ஒரு நல்ல பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கன்னி ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் பார்க்கலாம். நல்ல புத்திசாலித்தனம் கொண்ட கன்னிராசினியர்கள் அப்படி தான் சொல்லணும். இவங்கள நல்ல அறிவு பெட்டகம் இவர்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்பயுமே பிரச்சனைகளில் சிக்காமல் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இவங்க இருந்துப்பாங்க. அப்படி இருக்கிறது தானே நல்லது இல்லைங்களா? ஸோ நம்ம கூட ஒரு ஆள் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் கன்னிராசி வந்து நல்ல ஒரு அறிவான ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராசியிலேயே சூரியன் புதன், இந்த சூரியன் புதன் இருக்கிறது என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து மன சஞ்சலத்தை வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடுங்க. எந்திரிச்சிட்டு ஒரு தெய்வ வழிபாடோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள். எப்போவுமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், ஆனால் அது நல்ல விஷயமா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க. எழுந்த உடனேயுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதை செஞ்சால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக செய்யுங்க. ஆனால் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். அது உங்களை ஒரு படி முன்னேற்ற மாதிரி விஷயமா இருக்கணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ 2ல் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும், வார்த்தைகள் தடிக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கோபமான வார்த்தைகள் வரும், உங்களை மீறி அது வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ ராசியில் வந்து சூரியன், ராசியில் புதன், இது கொஞ்சம் மனக்குழப்பங்களா, 2ல் இருக்கிறது வேறு தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அங்கே உட்காந்துருக்குறாருங்களா. அதனால தான் எழுந்தோனையுமே உங்கள் மூடை நல்லா ஜாலியாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து முதல்ல ஹாப்பி ஆகிட்டிங்கன்னா இந்த 2 விஷயம், அந்த கவலை, இந்த ஆக்ரோஷமான வார்த்தைகள், இது உங்களை விட்டு போயிடும். ஓகே? ஸோ கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். ஒன்றும் பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஸோ ரொம்ப நல்ல ஒரு இடத்துல தான் அவர் இருக்கார். அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ராசியில் புதன் இருக்கார் இல்லையா, புரட்டாசி 16 வரைக்கும் தான் அங்கே இருப்பார். 17ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வருவார். கட்டாயம் 2ஆம் இடத்துக்கு புதன் வரும்போது இந்த செவ்வாய் இருக்கும்போது ஏற்படுற அந்த காரசாரமான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நிச்சயமாக வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் 2ஆம் இடத்துக்கு புதன் வரும்போது சிறப்பு தான். நட்பு வட்டம் எல்லாமே, உறவு, குடும்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். தனவரவு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே? சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 7ல் வந்து சனி இருக்கார். ஸோ கட்டாயம் வந்து இந்த கணவன் மனைவி சண்டை ஓடிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்லையா, 7ல் வந்து சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரும்னு தெரியுது இல்லையா, அப்போ நம்ம ஏன் அதை செய்யணும்? ஓகே? அதனால் சண்டை போடாதீங்க, விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. ஏன்னா சண்டை போடும்போது நமக்கு தான் மனசு கஷ்டமாகும். கட்டாயமாக கோவப்படும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு தாங்க ரொம்ப டயர்டாகும். ஸோ அது ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் அந்த வேலை பளு வந்து அதிகமாகும். அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம என்ன ஒர்க்கோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும். 7ல் சனி இருக்கும்போது கூட பழகிற தோழர்களாகட்டும், தோழிகளாகட்டும், வேலை செய்கிற இடங்களாகட்டும், ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் மீட் பண்ணுற எல்லாத்தோடையுமே ஒரு தேவையில்லாத எரிச்சல், டென்ஷனை வந்து நமக்கு ஏற்படுத்தும். ஓகேங்களா? அவங்க யார் மேலேயுமே தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை நம்மக்கிட்ட தான். அப்போ நம்ம தான் அதை சரி பண்ணிக்கணும். ஓகே? ஏன் இப்படி இருக்குது, என்ன எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்லாம் கவலைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த பதவியில் இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பொதுவாக 10ல் குரு இருக்கும்போது ஏதாவது வேலை மாற்றம், இடமாற்றம், வேலையிலேருந்து வெளியே வர்றது, நம்மளே வந்து தூக்கி போட்டுட்டு வெளியே வர்றது, ஓகேங்களா, இதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதே வந்து என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு திடீர்னு வேலை வாய்ப்புகள் இழக்கிற மாதிரி ஏற்படுத்தும். கட்டாயம் வந்து என்னோட திறமைக்கு இந்த வேலை இல்லைப்பா, நான் இப்படி எதிர்பார்க்குறேன், அப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. ஏன்னா 2 இடம் நம்மளுக்கு வீக்காக இருக்குது. ஒன்று 7ல் சனி இருக்கார், ஒன்று 10ல் குரு இருக்கார்.
அதனால் ஒரு வேலை கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்குது, அந்த வேலையில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அது வந்து உறுதியாக்கப்பட்டது அப்படின்னா மட்டும் நீங்கள் இருக்கிற வேலையை விடுங்க. தேவையில்லாமல் எமோஷ்னலாக முடிவெடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இது வந்து நிரந்தரமே கிடையாது, சில காலம்தான், எல்லாமே மாற தான் போகுது. ஓகேங்களா? அதுவும் நல்ல மாற்றமாகவே இருக்கும். ஸோ 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் கேது. 12ல் கேது இருக்கிறதே வந்து நீங்கள் இந்த ஆன்மீக செலவுகள் அந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? நிச்சயமாக ஏதாவது ஒரு விரயத்தை வந்து அந்த 12ல் இருக்கிற கேது கொடுப்பாரு. பட் 6ல் ராகு இருந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காரு இல்லையா? அதனால் அந்த கேது இருக்கிறது வந்து ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அது வந்து பேலன்ஸ் தான் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ 12ல் சுக்கிரன் இருக்கிறதும் நல்லது தான், சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். பெண்கள்கிட்ட தேவையில்லாமல் போய் அவங்கள வம்பிழுக்கிறது, டீஸ் பண்ணுறது, சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த பெண்கள் மூலமாகவே உங்களுக்கு நிறைய விரயங்கள் வந்து ஏற்படும். சரிங்களா? அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், எந்தெந்த கிரகங்கள் நம்மளுக்கு நல்லா இருக்குது அதை நல்லா இறுக்க பிடிச்சு மேலே வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது. புரட்டாசி மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சதுன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறது, விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க, இல்லைன்னா அன்றைய நாள் வந்துட்டு அசைவம் தவிர்த்துட்டு தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதம் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ ஒரு அருமையான மாதமாகவே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையும். அடுத்த மாதம் ஒரு நல்ல பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.